Hello friends, welcome back to our channel. மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த வீடியோல 12ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்துவதில் சலுகைகள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இப்போ நடந்து முடிந்த பொதுத் தேர்வுகளுக்கு கிரேஸ் மார்க் கருணை மதிப்பெண் தொடர்பு தருவதாக ஆலோசனை வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th இப்போ பப்ளிக் எக்ஸாமினேஷன் நடந்து பேப்பர் எல்லாமே வந்து ஷப்ளிங் பாயிண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடக்க போகுது, எப்போ வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து பண்ண போகிறாங்க, அந்த பேப்பர் வேல்யூஷனுக்கான அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக பள்ளிக்கல்வித்துறை டிஜி என்று அழைக்கப்படக்கூடிய அரசு தேர்வுகள் துறை இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூலாக போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை 6 மார்ச் 2025 ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமினேஷன் கேம்பஸ் ஷெட்யூல், அதாவது பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ஷெட்யூல் வந்து போட்டிருக்காங்க. டைம் டேபிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்ச் 3லேருந்து 2025 மண்டேலேருந்து 25/3/2025 வரைக்கும் நமக்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ இதான் ஆஸ் பர் ஷெட்யூல் பப்ளிக் எக்ஸாம் ஷெட்யூலு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3ஆம் தேதி தமிழ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு, கம்ப்ளீட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து இங்கே வரிசையாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 3, 6, 11, 14, 18, 21, 25. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட் ஃப்ரம் கலெக்ஷன் பாயிண்ட் ஜோன். ஸோ கலெக்ஷன் பாயிண்ட்டுக்கு வந்து எப்போ போகுது அப்படின்னா 3ஆம் தேதி நடந்த எக்ஸாம் ஆகட்டும், 6ஆம் தேதி, 11ஆம் தேதி, 14ஆம் தேதி, 18ஆம் தேதி, 21ஆம் தேதி, இப்போ 25ஆம் தேதி நடத்த முடியக்கூடிய அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போவோம். கலெக்ஷன் பாயிண்ட் அங்கே தான் வந்து ஷஃபிள் பண்ணுவாங்க. 26ஆம் தேதி வெட்னஸ்டே நீங்கள் எழுதின எல்லா பேப்பருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷஃப்ளிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். 3ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் நடந்த +2 பேப்பர் எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் வைஸாக. இப்போ கவர் ஷஃப்ளிங் அடுத்த ஜோன், ஸோ இந்த இடத்துல ஷஃபிள் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து மறுபடியும் 27/3/2025 தேர்ஸ்டேலேருந்து 29/3/2025 சண்டே வரைக்கும் அங்கே வந்து உங்களோட பேப்பர் எல்லாமே ஷஃபிள் ஆகும். நீங்கள் எழுதக்கூடிய பேப்பர் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து வேல்யூஷன் பண்ண மாட்டாங்க. இப்போ சேலம் டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் நடக்குதுன்னா அந்த டிஸ்ட்ரிக்டோட பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு போகலாம். மதுரை டிஸ்ட்ரிக்டில் நடக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் 12th எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா, +2 ஆன்சர் ஸ்கிரிப்ட், அது எல்லாமே சென்னைக்கு போகலாம். இந்த மாதிரி ஷஃப்ளிங் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. மெயினாக வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே இருக்காது, அது எல்லாமே எடுத்துருவாங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த கவர்லாம் எடுத்துருவாங்க உங்களோட டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்கிரிப்ட் ஃப்ரம் ஜோன் டு கேம்பஸ். ஸோ அங்கே சப்புள் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஒரு குறிப்பிட்ட ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் மோஸ்ட்லி போடுவாங்க பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்பு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கிரிப்ட் எல்லாமே போயிடும். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 பேப்பர் வேல்யூஷன் பண்ணுவாங்க. அப்போ 1/4/2025 ஏப்ரல் 1ஆம் தேதி டியூஸ்டேவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து பேப்பர் வேல்யூஷன் பண்ண கேம்புக்கு போயிடும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏஇஎஸ்ஓன்னு 2 பேர் இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏஇஎஸ்ஓ செல்ஃப் வேல்யூஷன். ஃபஸ்ட்டு அவங்க தான் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுவாங்க. எப்போனா ஏப்ரல் 4ஆம் தேதி ஃப்ரைடேலேருந்து ஏஇஎஸ்ஓ ஒரு 2 பேப்பர் 3 பேப்பர் 5 பேப்பர் வந்து வேல்யூஷன் பண்ணுவாங்க, எப்படி எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் பேப்பர் வேல்யூஷன் பண்ணணும்னு சொல்லி கீ ஆன்சர் வச்சு இப்போ கீ ஆன்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒரு சில பாடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் வந்து தரதா சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு தமிழ் ஆகட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஆகட்டும் கிரேஸ் மார்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஏஇ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் டீச்சர் வேல்யூஷன் இது வந்து பார்த்திங்கன்னா 5/4/2025 17/4/2025 வரைக்கும் இந்த ஏஇயோடைய வேல்யூஷன்னாக்கும் ஏஇ வந்து கரெக்டாக வேல்யூஷன் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி சிஇ வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. ஸோ பேப்பர் வேல்யூஷனுக்கான 12th பேப்பர் வேல்யூஷனுக்கான அஃபிஷியல் வேல்யூஷன் ப்ராசஸ்க்கான டைம் டேபிள் தான் இது. அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்னை 6 மார்ச் 2025 ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் இது. ஸோ இதில் மெயினாக +1க்கு வந்து டைம் டேபிள் வந்து எப்போனா 5ஆம் தேதி மார்ச் 5ஆம் தேதி ஆரம்பிச்சு எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னா 27ஆம் தேதி தேர்ஸ்டே கம்ப்ளீட் ஆகுது. இப்போ ஆஸ் பர் ஷெட்யூல் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் ஃப்ரம் த கலெக்ஷன் பாயிண்ட்டுக்கு 3/4/2025 அதாவது ஏப்ரல் 3ஆம் தேதி போவோம். கவரிங் ஷஃப்ளிங் ஜோன். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் பேப்பரும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷஃபிள் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 4/4/2025 ஃப்ரைடேலேருந்து 7/4/2025 மண்டே வரைக்கும் அந்த ப்ராசஸ் நடக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் ஃப்ரம் ஜோன் ஆஃப் கேம்பஸ். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு கேம்பஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க, அட்மிட் பண்ணுவாங்க. அது வந்து எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/4/2025 ஏப்ரல் 8ஆம் தேதி நடக்கும். நெக்ஸ்ட்டு சிஇஎஸ்ஓவோட செல்ஃப் வேல்யூஷன் வந்து எப்போ நடக்கும், அதே மாதிரி ஏஇயோட வேல்யூஷன். ஸோ சிஇஎஸ்ஓடைய செல்ஃப் வேல்யூஷன் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அதாவது +2 பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. +2 ஸ்டூடெண்ட்ஸ் 11th வந்து அரியர் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கான அரியர் வேல்யூஷன் 11/4/2025 ஃப்ரைடேலேருந்து. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் அசைன் 1 செப்பரேட் சிஇ ஃபார் +1 அரியர். அதே மாதிரி இந்த ரெகுலர் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க, அவங்களுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12/4/2025 17/4/2025 வரைக்கும் அரியர் ஸ்டூடெண்ட்டுக்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து நடக்கும். அதே மாதிரி ரெகுலர் கேண்டிடேட் இருப்பாங்க, ஸ்கூலுக்கு போய் படிக்கிறவங்க 10th முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா +1 எழுதிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 19/4/2025 சாட்டர்டே ஸ்டார்ட் ஆகும். யாருன்னா சிஎஸ்ஓ செல்ஃப் வேல்யூஷன் அவங்க வந்து வேல்யூ பண்ணுவாங்க கரெக்டாக எழுதியிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் ஏஐயோட ஆஸ்யூஷுவல் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 21/4/2025 மண்டேலேருந்து 30/4/2025. அப்போ 11th பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் 21ஆம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்போ முடியும்னு பார்த்தீங்கன்னா 30ஆம் முடிக்கணும்னு சொல்லி டைரக்டரேட் ஆஃப் ஜிஜி கவர்மெண்ட் அஃபிஷியல் ஒரு சர்க்குலர் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக கிரேஸ் மார்க் இருக்கக்கூடிய பாடங்கள் குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும். ஸோ இந்த வருஷம் பேப்பர் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் ஸ்டாஃப்பும் பேப்பர் வேல்யூஷன் கூப்பிட்றதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்டாஃப் அசோசியேஷன் எப்படியும் கூப்பிடுவாங்க. போன வருஷம் ப்ரைவேட் ஸ்டாஃப் வந்து கூப்பிடல. இப்போ பேப்பர் வேல்யூஷனுக்கான ரிலீவிங் ஆர்டர் ரிலேட்டடாகவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த அப்டேட். இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டீச்சருக்கான ரிலீவிங் ஆர்டர் ஃபார் HSC வேல்யூஷன் கேம்ப் ஏப்ரல் 2025. ஸோ யார் வந்து பார்த்தீங்கன்னா ஏஇயாக இருக்கலாம், எஸ்ஓவாக இருக்கலாம், சிஏயாக இருக்கலாம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து ரிலீவ் பண்ணி விடுவாங்க பேப்பர் வேல்யூஷன் கேம்புக்கு. ஸோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் நேமு, அதே மாதிரி ஸ்கூல் பிளாக் நேமு, இதெல்லாம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலு ரிலீவிங் ஆர்டர் ஃபார் HSC வேல்யூஷன் கேம்ப் ஏப்ரல் 2025 ஃபார் மெட்ரிக் டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பேப்பர் வேல்யூஷன் கேம்புக்கான பேப்பர் வேல்யூஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீவ் பண்ணணும். ஸோ அதுக்கான எல்லா அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரிலீவிங் ஆர்டர் ஃபார் SSLC வேல்யூஷன் கேம்ப் ஏப்ரல் 2025 ஃபார் கவர்மெண்ட் டீச்சருக்கான ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிக் டீச்சர், ஸோ SSLC மெட்ரிக் பேப்பருமே வந்து மெட்ரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் 10th வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமான கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரிலீவிங் ஆர்டர் ஃபார் HSC வேல்யூஷன் கேம்ப்பு மார்ச் ஏப்ரல் 2025 ஃபார் ஸ்டாஃபுக்கும் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த ஏன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஸோ அவங்க எல்லாத்தையும் வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மில் வந்து சிக்னேச்சர் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ மறக்காத வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி டே பை டே உங்களுக்கு எல்லாம் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கிரேஸ் மார்க்லேட்டும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வரைக்கும் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் துறை, பள்ளிக்கல்வித்துறை வந்து பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி வந்து வேல்யூஷன் பண்ணணும், என்னென்ன வேல்யூஷன் பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலாக 1 by 1 சர்க்குலர் அப்டேட் பண்ணுறேன். மறக்காத வீடியோ இம்ப்ரூவ் தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அடுத்தடுத்து 11th 12th 10th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி வேல்யூஷன் பண்ணுறாங்க, எப்படி மார்க் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லி 1 by 1 அப்டேட் கொடுப்போம். ஸோ அந்த அப்டேட்லாம் ஒன்றா மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணுறாங்க, எப்படி மார்க் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லி 1 by 1 டெய்லி லைவ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த அப்டேட்லாம் வரணும்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான அப்டேட்டுங்கிறது தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். இதான் அப்டேட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ.